எல்லாம் போச்சு. இனி ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த அற்புதமான நாள் வந்தாச்சு. என்னோட பர்த்டேவா? காமெடி பண்றீங்க. நான் முடிசூடுற விழாவை சொன்ன ஒவ்வொரு இளவரசிகளுக்கும் தங்களோட கனவு நிறைவேற போற ஒரு நாள். ராஜ கிரீடத்தை மாட்டிக்க ஒவ்வொருத்தரும் தவம் இருக்காங்க. Ladies and gentlemen, நம்ம இளவரசிகள் நடன பள்ளியோட இறுதி பட்டமளிப்பு விழா இந்த வருஷம் மாதிரி எந்த வருஷமும் இவ்வளவு பிரம்மாண்டமா இருந்தது இல்ல? என்ன சொல்றீங்க? கிரேஸ், பிரவீன் மேடமை பார்த்து நாங்க இங்க இருக்கிற விஷயத்த சொல்லு. சொதப்பிடுச்சு. இப்ப என்ன? இன்று முதல் ஓரனை ஆஸ்ட்ராமெரியா நாட்டின் லேடி ராயலாக கௌரவிக்கிறேன். இன்னையிலிருந்து நீதான் பிரின்சஸ் மிராண்டா பிலாடெல்பியா நாட்டுக்கு. இன்று முதல் போர்ஷாவை நாசியா நாட்டின் இளவரசியாக முடிசூட்டுகிறேன். இங்க சுத்தமா சிக்னலே இல்லையே. இது என்னது? பின்னாடி இப்ப பாத்துடலாம். இதுக்குள்ள கீபேட் இருந்தா தானே நம்பரை டைப் பண்ண முடியும். கீபேட் தானே? இதோ இத பாரு. என் முன்னாடி இப்ப நின்னுகிட்டு இருக்கிறது டெலான்சி டெவின். இந்த டெலான்சிய கார்டேனியா நாட்டுக்கு இளவரசியா நியமிக்க போறேன். டெலான்சி, ஒன்னா இந்த நாட்டோட இளவரசியா. அதுக்கு முன்னாடி சில மரியாதைகளை செலுத்தணும். ஒரு புது இளவரசிக்கு கிரீடம் சூட்டும் போது மொத்த ஜனங்களும் தன்னைத்தானே 7 முறை சுத்தணும். அது கார்டேனியால இருக்கிற 7 மலைகளை சுத்துறதுக்கு சமம். என்ன பண்ற? நீ பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்ல. ஆமா, அது எது பண்றதா இருந்தாலும் கரெக்டா பண்ணணும். சுத்தணும்னா சொன்னீங்க. ஆமா, அந்த மரியாதையை செலுத்தணும்னு நம்ம சட்டத்துல இருக்கு. கார்டேனியாவுல இருக்கிற அந்த 7 மலைகளை சுத்தி வரதுக்கு சமமா 7 தடவை நம்மள நாமே சுத்தலாம். எழுந்துருங்க. எஸ், போனோட கீபேட் அதுக்கு செட் ஆகுது. கார் விபத்தான அந்த நாள். தேவன் கோட மாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாப்பா, அவங்க டோரை மூடும் பொழுது அந்த கூட மாத்திர சத்தம் எனக்கு கேட்டது. அது எனக்கும் கேட்டது. லல்லா லல்லா லல்லா. நான் இதையே தான் ரொம்ப நேரமா ஹம் பண்ணிட்டு இருந்தேன்.